ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா OSS T12X Plus அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு சால்டர் ஸ்டேஷன் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது, அதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் என்ன, பேராமீட்டர் செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். அதாவது நம்மளோட வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா OSS பிராண்ட்ல இந்த T12X Plus சால்டர் ஸ்டேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி T12D Plus சால்டர் ஸ்டேஷனோட பேராமீட்டர் செட்டிங்ஸ் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு, இது எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படின்ற பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்த மாடலா இப்போ அட்வான்ஸ்டு மாடல், அதாவது நம்மளோட ஆல்ரெடி T12D Plus அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல்ல நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காத பாருங்க, ப்ளோயரும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தது என்னன்னா T12X Plusக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ கம்பேரிஷனா பண்ணாம, ஏன்னா அதுல ஆல்ரெடி இந்த வீடியோல நம்ம செட்டிங்ஸ் சொல்லிட்டதுனால இதுல இருக்கக்கூடிய நம்மளோட அப்கிரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நார்மலா அது பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ் T12X Plus இருக்கும். இன்னொன்னு நம்மளோட சால்டர் ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இருக்கும், இதுல கொஞ்சம் காம்பேட்டபிளா சின்னதா கொடுத்துருப்பாங்க, வெயிட்லெஸ்ஸா. ஸோ மித்த எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த T12X Plus வச்சு தான் நம்ம வந்து அடுத்த மாடல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். T12D Plusக்கும் T12X Plusக்கும் என்னன்றத பார்க்கலாம். ஸோ நார்மலா அதுல இருக்க மாதிரி ரொட்டேட்டபிள் நாப் இருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது எப்படி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த ரொட்டேட்டபிள் நாபை வந்து ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் என்டர் ஆகும். ஸோ இதான் செட்டிங்ஸ். இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேலிப்ரேஷன். ஸோ இந்த கேலிப்ரேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் டெம்பரேச்சர் ஒரு 350 டிகிரி, ரியல் டைம் டெம்பரேச்சர். ஸோ ரியல் டைம் டெம்பரேச்சரும் டார்கெட் டெம்பரேச்சரும் ஒரே அளவில் இருக்கணும். அதாவது 350 டிகிரி நம்ம செட் பண்றோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கீழே பாருங்க, நமக்கு இந்த கரெக்ட் டிஃபர். ஸோ இது எப்படி சார் பண்றதுன்னா, நார்மலாக நம்மளுக்கு தெர்மல் மல்டிமீட்டர் இருக்கும். நார்மலாக நம்ம ப்ளோயர் கான்ஃபிகரேஷன் வீடியோ சுகன் 2020D ப்ளோயர் பார்த்தீங்கன்னா அதில் கான்ஃபிகர் பண்ணிருப்போம். அதே மாதிரி இதில் தெர்மல் சென்சரை வச்சு டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம கான்ஃபிகரேஷன் லெவலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது, இந்த கரெக்ட் டிஃபர் இருக்கு பார்த்தீங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ரியல் டெம்பரேச்சரும் டார்கெட் டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுல ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சு, எனக்கு டார்கெட் டெம்பரேச்சர் ரியல் டெம்பரேச்சர் ஏதாவது வேரியேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம மெஷின் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனால ஹீட் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்காது. ஸோ கான்ஃபிகரேஷன் கரெக்டாக நம்ம தெர்மல் மல்டிமீட்டர் வச்சு பண்ணணும். ஸோ அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். ஸோ அடுத்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா அடுத்ததுக்கு வந்துடும். 5 செகண்ட் ஹோல்டு பண்ணீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ்க்கு வந்துடலாம். டபுள் டேப் பண்ணீங்கன்னா எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடியது ஷார்ட் கட் டெம்பரேச்சர். ஷார்ட் கட் டெம்பரேச்சர்னா என்ன, சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் உள்ள போயிடும். 3 விதமான செட்டிங்ஸ். இப்போ நார்மலா நம்ம ப்ளோயர்ல சேனல் 1, சேனல் 2, சேனல் 3 சொல்றோம்ல. ஸோ அதே மாதிரியும் இதுல என்ன பண்ணீங்கன்னா 3 விதமான டெம்பரேச்சர் நான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமா சால்டர் பண்ணுவேன். இப்போ நார்மலா ஒரு காம்பவுண்ட் இருக்கிற ஒரு விதமான ஹீட்டு, ஐசி ரீபால் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹீட் தேவைப்படும், ஐசி பேஸ்ட் ஐசி கிளீன் பண்ணும்போது ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 3 விதமான செட்டிங்ஸை செட் பண்ணிக்கலாம். லைட்டா நம்ம என்ன பண்ணலாம், அதை ரொட்டேட் பண்ணீங்க இல்ல ஒரு சிங்கிள் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செட்டிங்ஸ் வரும். நம்ம அதுல தேவையான அளவுக்கு வச்சுட்டு மறுபடியும் சிங்கிள் பிரஸ் பண்ணோம்னா அடுத்த செட்டிங்ஸ். எனக்கு தேவையான டெம்பரேச்சர் 3 செட்டிங்ஸ்ல செட் பண்ணிட்டு நம்ம டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த எக்ஸிட் ஆயிரும் செட்டிங்ஸ் விட்டு. ஸோ அடுத்த இருக்கக்கூடியது ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த செட்டிங்ஸ்க்கு 3 ஆட்டோ ஐடியல். ஸோ இந்த ஆட்டோ ஐடியல்ன்றது நம்ம நார்மலா அந்த செட்டிங்ஸ் நம்மளோட T12 Plusலயும் இருந்திருக்கும், அதாவது நம்மளோட T12D Plusலயும் இருந்திருக்கும். ஸோ அதுல என்ன அப்படின்னா இந்த டிலே டைமர் டெம்பரேச்சர் எவ்வளவு செட் பண்ண தனித்தனியா இருந்திருக்கும். இதுல அதே இதுல ஆட்டோ ஐடியல் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து ஆஃப் டைமர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த இதுல, சரியா. ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர்ல 80 டிகிரி வரைக்கும் நான் மினிமம் வச்சுக்கலாம். இதே எனக்கு 100 டிகிரி தான் வேணும்னா 100 டிகிரி வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக, ஆனால் அடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணா டிலே டைமர் கரெக்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம். ஏன்னா நம்ம சால்டரைனை பயன்படுத்தும் ஒரு 350 டிகிரிலே வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த 350 டிகிரிலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மெஷின் சீக்கிரம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், டிப்பும் ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த டிலே டைமரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் செட் பண்ணிட்டோம்னா எனக்கு சால்டரைன் யூஸ் பண்ணாதுல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 100 டிகிரி செல்சியஸ் 350 இருந்து 100 டிகிரிக்கா குறைஞ்சிரும். இல்லை எனக்கு ஆஃப்ல வச்சுட்டோம் அப்படின்னா எனி டைம் எப்பயுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷின் என்ன ஆகும், அந்த 350 டிகிரியில தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், 5 மினிட்ஸ் செட் பண்ணிடுறேன் இந்த இதுல. ஸோ இதை வெளியில எக்ஸிட் பண்றதுக்கு டபுள் டேப் மறுபடியும். ஸோ பண்ணிட்டு இங்க அடுத்து ஆட்டோ ஸ்லீப், அதாவது மெஷின் டோட்டல் ஆஃப் ஆகுறது, அதாவது ஆஃப் டைம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுல டிலே எத்தனை நிமிஷத்துல நம்மளுக்கு ஆஃப் ஆகணும். ஸோ இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு ஆஃப் டைமர் மட்டும் தான் அந்த மெஷின்ல கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு வேக்கப் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹேண்டில் இங்க டைமிங் வந்து டிலே டைம்ல வந்து நான் ஒரு 2 நிமிஷம் செட் பண்ணிடுறேன், இல்ல 5 நிமிஷமே செட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது கிளிக் பண்ணீங்கன்னா வேக்கப்னு ஒன்று இருக்கும். வேக்கப்னா நீங்க வச்சிருக்கீங்க மிஷின் வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்துருது. இது நம்ம அந்த மிஷின்ல நம்ம T12D Plusல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணோம்னா அந்த நாபை ரொட்டேட் பண்ணோம்னா ஆக்டிவ்க்கு வந்துடும், வேக்கப் ஆயிரும். இதுல நீங்க ஹேண்டில் எடுத்தோன்னா வேக்கப் வரணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டனை பிரஸ் பண்ண, இந்த பட்டன் இருக்குல்ல, இதை பிரஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வேக்கப் மோடுக்கு வரணுமா அப்படின்றது சொல்லி இது பண்றதுக்கு தான் இருந்தது. ஸோ நான் ஹேண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் டபுள் டேப் பண்றேன்.
ஸோ அதுக்கு அடுத்து இருக்கும் டெம்பரேச்சர் பூஸ்ட். ஸோ இதுதான் அது வந்து டெம்பரேச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் நம்ம சொல்லியிருப்போம் அந்த இதில். ஸோ இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் டெம்பரேச்சர். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வைக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நான் அடுத்து ப்ரெஸ் பண்ணுறேன் ஹோல்டு டைம். ஹோல்டு டைம்ன்றது இப்போ என்ஹான்ஸ்மெண்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 80 டிகிரி தேவைப்படுது, 50 டிகிரி தேவைப்படுனா நம்மளுக்கு வேண்ட டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரே சிங்கிள் கிளிக்ல ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு என்னன்னா 80 டிகிரி இப்போ 350 வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு 430 டிகிரியா வந்துடும். 430 டிகிரியில் வந்து 50 செகண்ட் எனக்கு மறுபடியும் என்ன ஆகும், நான் செட் பண்ண அதே 350 டிகிரிக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதாவது நம்ம டச் பண்ணாம ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ல நம்ம என்ன டெம்பரேச்சர் செட் பண்றோமோ ஒரு 80 டிகிரினா நான் 350 80 டிகிரி ரீச் ஆகும். அதாவது 430 வரும். அதே 50 செகண்ட் முடிஞ்சோன்னா 50 செகண்ட் முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் பழைய டெம்பரேச்சருக்கே வந்துடும். ஸோ டபுள் டேப் பண்றேன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஸ்டெப்பு. ஸோ டெம்பரேச்சர் ஸ்டெப்ன்றது மினிமம் 5 டிகிரி செல்சியஸ். அதாவது 5 டிகிரி செல்சியஸ்னா இப்போ நார்மலாக அவுட் வெளியில வந்துட்டு நான் டெம்பரேச்சர் வந்து ரொட்டேட் பண்றேன். இந்த நாபை ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு 350 355 360 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதை நான் 10 வச்சேன்னா 350 360. ஸோ இதே இதில் நான் வந்து 20 வைக்கிறேன் 15 20 வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 20 தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த டெம்பரேச்சர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு வேண்ட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இதில். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு சுவிட்ச். இதில் வந்து எனக்கு இந்த பட்டன் சவுண்டு வேணுமா வேணாமா அப்படின்ற ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்காக இந்த பீப் சவுண்டுக்காக. ஸோ டபுள் டேப் பண்ணிக்கலாம் வந்துடும். அடுத்து ஃபேக்டரி செட்டிங் நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரே ஒரு நாள் வந்து நான் வந்து ரீசெட் பண்ணணும், எனக்கு ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு வரணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணலாம், டேரக்டாக கன்ஃபார்ம் ஆப்ஷன் கூட கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நான் டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதான் ஃபேக்டரி செட். நார்மலாக ஃபேக்டரி செட் தான் அது. அடுத்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன். ஸோ அது ஹார்ட்வேர் வெர்ஷன் என்ன டைப் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் பற்றி. ஸோ அடுத்து நார்மலாக எக்ஸிட்ன்ற பட்டன். நார்மலாக அந்த எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், டோட்டலாக நமக்கு வெளில வந்துடும். ஸோ இப்போ நம்மகிட்ட செட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 355 டிகிரி செல்சியஸ். ஆட்டோமேட்டிக்காக 350 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ இந்த கீழே இருக்கு 310 360 380 நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட் பண்ணது இருந்திருக்கும். அந்த 3 விதமான சேனல் மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்காக ஸோ அதில் எப்படி என்டர் ஆகலாம் அப்படின்னா ஒரு டபுள் டேப் பண்ணிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அந்த 350 வச்சோம்னா 380. அதாவது நம்மளோட அங்கே டெம்பரேச்சர் செட் பண்ணது 3 விதமான கான்ஃபிகரேஷனில் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு செட்டிங்ஸ். இதை வெளியிட்டு எக்ஸிட் ஆகணும்னா மறுபடியும் டபுள் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு பழைய செட்டிங்ஸ்க்கு என்ன செட் பண்ணியிருந்தோமோ 350 செட் பண்ணால் 350 அப்படின்ற செட்டிங்ஸ்லேயே இருக்கும். இப்போ நார்மலாக நான் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறேன், நான் 80 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. இதுலேருந்து எனக்கு 80 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா. கரெக்டாக 50 செகண்ட் முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம செட் பண்ண 350 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ ஆஃப் டைமர் எல்லாமே நம்ம செட் பண்ணது 5 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 80 டிகிரிக்கு வரும். 5 நிமிஷம் கழிச்சு மிஷினே டோட்டலாக எனக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே அதில் நம்ம பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதில் 50 செகண்ட் முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 350 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செட்டிங்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெம்பரேச்சர் ஆனது டிக்ரீஸ் ஆகுது. 50 செகண்ட் முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த 350 வந்துடும். 80 வச்சிருந்தோம் நம்ம, ஞாபகம் இருக்குங்களா டெம்பரேச்சர். ஸோ அதே மாதிரி இந்த பட்டன் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு 5 இன்க்ரீஸ் ஆகும். தெரியுதுங்களா? அது நம்ம செட் பண்ணது டெம்பரேச்சர் ஸ்டெப்னு ஒன்று இருந்திருக்கும், அது செட் பண்ணது. ஒரு டபுள் டேப் பண்ணிங்கன்னா அதோட செட்டிங்ஸ்க்குள்ள நம்ம என்ன ஆயிடலாம், என்ட்ரு ஆயிடலாம். சாரி 5 செகண்ட் ஹோல்டு பண்ணால் 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா அந்த செட்டிங்ஸ்க்குள்ள வந்துடும். ஸோ இதை செட் பண்ணி வச்சுக்கிறது மேண்டேட்ரி. சரிங்களா? ஸோ எல்லாரும் இந்த மிஷின் யூஸ் பண்ணுங்க. T12X+ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கான்ஃபிகரேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.